இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்லேருந்து. அப்புறம் நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கடந்த ஒரு வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நம்ம கொடுக்கறது இல்லை. இதுக்கு பின்னாடி பெரிய எக்ஸல் கேல்குலேஷன் இருக்குது. ஸோ அந்த கேல்குலேஷன் படி தான் எந்த ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ஸ்டாக்கை மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ வேணும்னா உங்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டிசிஎஸ் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க. ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஸோ பிஃபோர் டிசிஎஸ் போகிறதுக்கு முன்னாடி டிசிஎஸ் எந்த மாதிரி கம்பெனின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா ஆஸ் எ இன்வெஸ்டர் வி ஹேவ் டு நோ என்னென்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிசிஎஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்குது. டாடா குரூப் உங்களுக்கு தெரியும். ஸோ 1968 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 46 கண்ட்ரியில் அவங்க சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க டோட்டலாக. ஸோ என்னென்ன கன்செப்ட் ஆஃப் சர்வீஸ் உங்களுக்கு தெரியும், ஐடி இந்த மாதிரி டோட்டலாகவே. ஸோ ரிசல்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த இயர் ஆன் இயர் வந்து நல்ல ரிசல்ட் வந்து டிசிஎஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர் ஷேருக்கு 28 ரூபாய் டிவிடெண்ட்ன்றது தராங்க. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் டேட், எக்ஸ் டேட் அண்ட் ரெக்கார்ட் டேட் இது 3 அடிப்படையில் டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு எந்த டைம் வாங்கணுன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ இது எல்லாமே நிறைய யூடியூப் சேனலில் இருக்குது, நீங்கள் அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம வந்து எதை பார்க்கலாம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் அனலைஸ் வந்து பார்த்துடலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஃபண்டமெண்டல் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸுன்றது நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ டிசிஎஸ் இப்போ கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னா 4000. ஓவரால் மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் நம்பராக இருக்குது, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிஇ வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூவில் தான் இருக்குது, 31.1. ஓகேங்களா. ஸோ சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன இயரோட இந்த இயர் 4% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இபிஐடி 9% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 9% அண்ட் இபிஎஸ் 10%. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட இந்த வருஷம் எல்லாமே பெட்டராக தான் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா மார்க்கெட் எதிர்பார்த்ததோட டிசிஎஸோட ரிசல்ட் நல்லா வந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மண்டே தான் நம்மளுக்கு என்னன்னு அப்படின்றது தெரியும். ஏன்னா இந்த ரிசல்ட்ஸை வச்சு எஃப்ஏடிஏஎஸ் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் வந்து ட்ரைவ் ஆகும் டோட்டலாகவே. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது நம்ம ஃபண்டமெண்டல் அனலைஸ். நெக்ஸ்ட்டு வந்து இந்த நியூஸ் மூலயமா டெக்னிக்கல் அனலைஸ் எப்படி நடக்கும். ஸோ டெக்னிக்கல் அனலைஸ்க்கு நான் ட்ரேடிங் வியூ எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 டே டைம் ஃப்ரேம் நம்ம செட் பண்ணியிருக்கோம். 1 இயருக்கு நான் வந்து டேட்டா இங்கே கொடுத்துருக்கேன் டோட்டலாக. சரிங்களா. ஸோ 1 இயர் முன்னாடி டிசிஎஸோட ப்ரைஸ் லோவஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ வந்ததுன்னா 3000 சம்திங் இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4200 ஏறி இருக்குது. ஸோ திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1200 ரீச் ஆகிருக்கு டோட்டலாக ப்ராஃபிட்டில் வரும்போது. கரெக்டாக. சரி, ஓகே. இப்போது வந்து ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் வேல்யூவில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கம்பேரிட்டிவ்லி ஹியூஜ் ஒரு கேப் டவுன் இங்கே நடந்திருக்கு. ஸோ மேபி டுமாரோ மார்க்கெட் ரியாக்ட் ஆகும்போது மேபி ஸ்டாக் வந்து மேலே போகலாம். இல்லை இந்த ரிசல்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆகல ஃபார் எஃப்இஐ டிஏஎஸ். ஸோ எஃப்ஐனா உங்களுக்கு தெரியும் ஃபாரின் இன்வெஸ்டர், டிஏனா தெரியும் டொமஸ்டிக் இன்வெஸ்டர். ஐ மீன் இந்தியாவில் இருக்க பெரிய இன்வெஸ்டர்ஸ். ஓகே, லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி பீப்புள்ஸ். ஸோ அவங்க எடுக்கிறது தான் ட்ரைவ். ஓகேங்களா. ஸோ மேபி இங்கேருந்து மேலே ட்ரைவ் ஆகலாம், இல்லை அப்படின்னா கீழேயும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து நம்ம நினைக்கிறது நடக்காது. ஸோ வாட் எவர் இட்ஸ் குட் பி அ ப்ராபபிலிட்டி. ஒன்று எய்தர் இட் குட் பி அ ப்ளஸ், எய்தர் இட் குட் பி அ மைனஸ். பட் இஃப் இட் இஸ் கோயிங் நெகட்டிவ் அப்படின்னா இன்வெஸ்டருக்கு நல்லாவே சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த கம்பெனி டெஃபினட்டாக வந்து ஃப்யூச்சரில் நல்லா பெர்ஃபார்ம்ஸ் தான் பண்ண போகிறாங்க. ஏன்னா இவ்வளோ வருஷம் அவங்களோட பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் பார்த்தீங்க 1968 இந்த கம்பெனி இருக்குது. ஸோ ஓவரால் நம்ம ஒரு 5 இயர்ஸ்க்கு எடுக்கலாமே டேட்டாவை. ஸோ 5 இயர்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஸோ கோவிட்டில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1500 இருந்த ஸ்டாக்கு இப்போ 4000ன்றது பேருக்கு. அப்போவே உங்களுக்கு தெரியுது. ஸோ என்ன தெரியுதுன்னா ஸ்டாக் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு வருதுன்றது உங்களுக்கு கண்கூடாவே நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா லாங் டேர்ம், இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் த லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ப்ராப்ளமே கிடையாது. வித்தின் த 4 இயர்ஸில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ்ன்றது உங்களுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ அது வேணால் நம்ம வேணால் இதுவாக பார்த்துடலாம், டோட்டலாக மெஷர் பண்ணியே பார்த்துடலாம். ஸோ நான் இங்கே வச்சுக்கிறேன் கோவிட் அப்போது. இப்போ வந்து பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட 163%. ஓகேங்களா. ஸோ நல்ல கம்பெனி, வெல் நோன் கம்பெனி. ஸோ டிசிஎஸில் நிறைய பேர் ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ டாட்டான்றது உங்களுக்கு இந்தியாவோட எவ்வளோ பெரிய சொத்துன்னே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்லலாம் நீங்கள் தைரியமாக லாங் டேர்மில் அழகாக வந்து எஸ்ஐபி மூலியமாகவோ இல்லை டேரெக்டாகவோ வாட் எவர் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் வளருவீங்க, ஆஸ் வெல் அஸ் அந்த கம்பெனியும் சேர்ந்து வளரும். ஓகே, தேங்க்யூ.